ராமராமா. ஸ்திரவாசரக, அதாவது சனிக்கிழமை 7ஆம் தேதி, ஸ்வாவசு வருடம் தை மாசம் 24ஆம் தேதி, ஷஷ்டி திதி, சித்ரா நட்சத்திரம், சூல யோக, கரஜ கரணம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. பிரம்ம முகூர்த்தம், இதன் கால அளவு என்ன? அதன் மகத்துவத்தை கூறுங்கள். பிராமே முகூர்த்தே சோத்தாஜ அப்படின்னு தர்மசாஸ்திரம் ஒவ்வொரு நாளும் மனுஷன் எப்ப எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. எப்ப தூங்கலாம், எப்ப எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அதுல விடியற் காலையில் எழுந்து விட வேண்டும். விடியற்காலை அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துன்றணும். அது என்னது அது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா, சூரியோதயத்துக்கு 1.5 முகூர்த்தம் முன்னாடியிலிருந்து ஆரம்பம் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது. 1.5 முகூர்த்தத்தை சுமாரா 1.5 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப 6 மணிக்கு சூரியோதயம் அப்படின்னா 4:30 மணிக்கு, 5:45க்குன்னா அதுக்கும் முன்னாடி தகுந்த மாதிரி அப்பதான் பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய கணக்குல சில வேறுபாடுகள் இருக்கு. அதாவது மகர்ஷிகளுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நாம மேலோட்டமாக ஓரளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 6 மணிக்கு சூரியோதயம் அப்படின்னா 4 மணியிலிருந்து அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். இப்ப பிரம்ம முகூர்த்தமானது 4 மணியிலிருந்து ஆரம்பிக்கிறது. இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கிறது, எழுந்துண்டு சௌச்சங்கள் பண்ணிண்டு தந்ததாவனம் பண்ணி ஸ்நானம் பண்ணணும், வாச விளக்கேத்தி ஸ்நானம் பண்ணணும், கோலம் போட வேண்டும் பெண்மணிகள். ஸ்நானம் அப்படின்னா குளிக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்துல குளிச்சா ரொம்ப ஒரு பவர், புண்ணியத்துக்கு புண்ணியம், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். பலம் ரூபம் யசோ தர்மம் ஞானமாயு சுகம் திருதிம் ஆரோக்கியம் பரமாப்னோதி சம்யக் ஸ்நானேன மாணவஹா அப்படின்னு சாஸ்திரம். ஒருவன் சூரியோதயத்துக்கு முன்னாடி குளித்தான் என்றால் நல்ல பலம், உடம்புக்கு தெம்பு கிடைக்கிறது, ரூபம் நல்ல அழகு, அழகான தோற்றம் அவனுக்கு ஏற்படுறது, யசஸ், பல பேர் அவனை புகழறதுக்கு வேண்டியதான புண்ணியம் அவனுக்கு ஏற்படுறது, பல பேர் அவனை புகழ்வார். தர்மம், நல்ல புண்ணிய செயல் அது, அதனால புண்ணியம் கிடைக்கிறது. ஞானம், நல்ல ஒரு அறிவு, புத்தி தெளிவானது ஏற்படுறது. ஆயுஸ், ஆயுசு விருத்தியாருது. சுகம், நல்ல சுகம், உடம்பே குளிச்சுட்டோம்னா ஒரு சுகமாக இருக்கும் நம்மளுக்கு. திருத்திம், நல்ல ஒரு தைரியம் கிடைக்கிறது. ஆரோக்கியம், நல்ல ஆரோக்கியம். விடியற் காத்தால எழுந்து குளிச்சு பார்த்தா தெரியும், ஒரு 10 நாளைக்கு தொடர்ச்சியா குளிச்சா பிபி பேஷண்ட்டுக்கு பிபியே இல்லாம போயிடும். சூரியோதயத்துக்கு முன்னாடி குளிச்சா சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அந்த மாதிரி இது எல்லாம் கிடைக்கிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப அந்த ஒரு 4 மணில இருந்து ஆரம்பிச்சு, அது பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பம், அப்பயே எழுந்துக்க ஆரம்பிச்சிடணும். பிரம்ம முகூர்த்தங்கிறது சூரியோதயம் வரைக்கும் இருந்தாலும் கடைசி சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிறதுன்னு கூடாது. சூரியோதயத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடியே எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். கடைசி பட்சம் சூரியோதயத்துக்கு முன்னாடியாவது எழுந்துடணும். சூரியோதயத்தும் போது தூங்குறதுங்கிறது பெரிய தவறாக சாஸ்திரத்தினுடைய பார்வையில கருதப்படக்கூடியதான ஒரு விஷயம்.